ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். 2025க்கு உண்டான பட்ஜெட் தாக்கல் வந்து நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வைரல் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எதிர்ப்பு தான். ஆளும் கட்சி ஆகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும், பிற கட்சிகள் எல்லாமே பார்த்தோன்னா எதிர்ப்புகள் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை மறுபடியும் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருஷம் பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு சலுகையுமே பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க, பட்ஜெட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட் இயரும் அது மாதிரி நடந்துச்சு, இந்த இயரும் அதே மாதிரி நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாடு அப்படின்றதே பார்த்தோன்னா இவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறது ஆட்சி அமைச்சிருக்கு, தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் வரவே முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதை எடுத்து நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி எல்லாருமே பார்த்தோம்னா இது வந்து தவறான செயல் அப்படின்னு தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தளபதியும் பார்த்தோம்னா நேற்று நைட் ஒரு ட்வீட் போட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் போட்டிருக்கிற ஹெட்லைன் என்ன அப்படின்னா, மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட தமிழகம் அப்படின்னு. அதிலே தெரிஞ்சு போச்சு விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு சிலதுக்கு மட்டுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, மற்ற எல்லாத்தையுமே எதிர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் மிக முக்கியமாக அவர் ஃபஸ்ட்டு எதிர்க்கிறது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது எது அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதும் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள மாநிலங்களை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதி ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவது மற்ற மாநிலங்களையும் அந்த மாநில மக்களையும் அவமதிப்பதாக உள்ளது. இது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசில் வந்து பிஜேபி ஜெயிச்சிச்சு, அதாவது பவன் கல்யாண் அவர்கள் ஜெயித்தார். ஸோ அதுக்காக பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்துக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது நிறைய அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இயரும் பார்த்தோம்னா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறதுல பீகாருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா பீகாரில் வந்து எலெக்ஷன் இப்போ வரப்போகுது. ஸோ அங்கே இருக்கிற பீகாரை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து சலுகைகள் பட்ஜெட்டில் அங்கே வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டாபிக் போயிட்டுருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி பிஜேபி ஆட்சி அமைக்க போகிற இடத்துல இல்லைனா ஆட்சி அமைச்ச இடத்துல தான் பார்த்தோம்னா அதிகமாக வந்து முன்னிலை வகுக்கிறாங்க, மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. பட் மற்ற இடங்களெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னும் ஆட்சி அமைக்காததுனால தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பெரியலாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது எல்லாரோட வாதமாகவும் இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பு தான். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதிய ரயில் தடங்கள், சாலைகள், கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் போன்ற தமிழ்நாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறதையும் எதிர்த்திருக்காரு. அடுத்து குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வாயிலாக இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையிலான திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறதும் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா முக்கியமானது, அதே சமயம் விலைவாசியை கட்டுப்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் போதிய அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, விலைவாசி அதே சமயம் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது. இப்போ மோடி அவங்க நார்த் சைடே பார்த்தோம்னா வேலையில்லாமலாம் இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க, அதுக்குண்டான வேலைவாய்ப்பு அவங்க கொடுக்கறது கிடையாது. இந்த பட்ஜெட் தாக்கலையும் பார்த்தோன்னா அதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் ஆதரிச்சிருக்காரு, பல விஷயங்களை எதிர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து தளபதியோட குரல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட குரல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு இக்கி வச்சு தான் இவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு எந்த ரிப்ளையும் வராது. அது மட்டும் இல்லாமல் அதை மாற்றிக்கவும் மாட்டாங்க, இது அப்படியே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருந்து தான் வரி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டு வருது. தமிழ்நாட்டு மக்களும் வரி செலுத்திட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வரியில் வந்து எந்த ஒரு பங்குமே கொடுக்கறது கிடையாது. ஸோ இது பார்த்தோம்னா மக்களை ஏமாத்துற விதம் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு பழைய தூக்கி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ பிஜேபி தாக்கல் பண்ணியிருக்கிற இந்த பட்ஜெட்டுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக வந்து விஜய் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. அதில் ஹெட்லைனே பார்த்தோன்னா மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட தமிழகம் அப்படின்னு போடும்போதே தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. ஸோ இது மூலமாக பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட பிடிஎம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பதிலடியாக கூட இருக்கலாம். ஸோ யார் அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பித்து வந்தாலும் இல்லை திமுக வைத்தாலும் பார்த்தோம்னா அவங்க மேலே பூசப்படுற முதல் சாயம் அப்படின்னா இவங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. விஜய் அவர்கள் அதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது எப்போ சொல்லிட்டாரு, எப்போ நிறையா ஸ்டெப் எடுத்து முன் வச்சுட்டாரு. கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு. இதோட வேறு எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுக்கறதுனால ஆளும் கட்சியிலேருந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு எல்லாமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக மறுபடியும் இந்த பட்ஜெட் தாக்கலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த 2025 to 2026 உண்டான பட்ஜெட் தாக்கல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் ஆகட்டும், நிறைய ட்ரெண்டிங் நியூஸ் ஆகட்டும், நிறைய சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.